அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அடையாளங்கள் நடக்குது ஏன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரம் வரப்போகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளை சுற்றி நடக்கிற பெரிய அடையாளங்கள் சிலவற்றை நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கும் இஸ்ரேல்ல நடக்கிற சில அடையாளங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சிறுபான்மை சமூகம் வெறுக்க விரும்புது. உலகம் மற்றொரு கொடூரமான படுகொலைக்காக கொந்தளித்து கொண்டிருக்கிறது. ஐரோப்பால யூதர்கள் திரும்பவும் கம்பிகளுக்கு பின்னால இருக்காங்க. அவங்கள வதை முகாம்களுக்கு இன்னும் கொண்டு போகப்படல. ஆனா யூதரோட ஜெப ஆலயங்கள், பள்ளிகள், கலாச்சார மையங்கள்லாம் கூடும் போதெல்லாம் அவங்க சுவர்கள், வேலிகள், வாசல்கள் எல்லா காவலர்களுக்கு பின்னால கொண்டு போவது போலதான் கொண்டு போறாங்க. பாரிஸ்ல இருக்கிற முக்கியமான யூதர்களோட மாவட்டத்துல பிரெஞ்சு வீரர்கள் தெருக்கல்ல ரோந்து போயிட்டு இருக்காங்க. ஐரோப்பாவில் இருக்கிற பெரிய நகரங்கள்ல ஜப ஆலயங்கள் எல்லாமே அவங்களோட வரவு செலவு திட்டங்களோட கால் பகுதியை அவங்களோட பாதுகாப்புக்காகவே தான் செலவு செய்யறாங்க. சில இடங்கள்ல இது 50% வரை அதிகமா செலவு செய்ய வேண்டியிருக்கு. அதனால 2019 மே மாதத்துல ஜெர்மன் அதிபர் அங்கேலா மெர்க்கல் ஜெர்மனில இருக்கிற ஒவ்வொரு ஜப ஆலயத்துக்கும் யூத பள்ளிக்கும் தொடர்ந்து போலீஸ் பாதுகாப்பு தேவை இருக்குன்னு எச்சரிச்சிருக்காரு. இதுக்கிடையில 2018 அக்டோபர்ல சமீபத்திய அமெரிக்க வரலாற்றுல மிக மோசமான யூத எதிர்ப்பு தாக்குதலான பிட்ஸ்பர்கில் உள்ள ஜெப ஆலயத்தில் தாக்குதல் நடந்தது. அதுல அந்த துப்பாக்கி அதிகாரி 11 யூதர்களை சுட்டு கொன்னுட்டான். 2019 ஆண்டு ஜூன் மாசம் யூத விரோதத்தை கண்காணிப்பதற்கும் எதிர்ப்பதற்கும் அமெரிக்கா சிறப்பு தூதர் எலன் கார் ஜெருசலேமில் நடந்த ஒரு மாநாட்டுல நாங்கள் ஆபத்தில் வாழறோம், எந்த ஒரு ஜெப ஆலயத்திலும் ஒவ்வொரு யூத சமூக மையத்திலும் காவலர்கள் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்காரு. போன வருஷம் பாரிஸ்ல யூத இனப்படுகொலையில் இருந்து தப்பிச்சவர் அவரது சொந்த குடியிருப்புல யூத எதிர்ப்பு தாக்குதலால கொலை செய்யப்பட்டாரு. ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு முன்னால இதே போல உள்ள ஒரு சூழ்நிலையில அதே இடத்துல ஒரு யூத விதவை கொல்லப்பட்டிருக்காங்க. 2015 ஆண்டில் கோஷர் சூப்பர் மார்க்கெட் மீதான தாக்குதல்ல 4 பேர் கொல்லப்பட்டாங்க. பிரான்சில் யூத மக்கள் அங்கிருக்கும் மொத்த மக்கள் தொகையில் 1% குறைவாக இருந்தாலும் வன்முறை வெறுப்பு குற்றங்கள் 40% யூத எதிர்ப்பாக தான் இருக்கு. ஒவ்வொரு கொலை சம்பவங்களிலேயும் யூதர்களுக்கு ஆயிரக்கணக்கான மரண அச்சுறுத்தல்களும் யூத கட்டிடங்கள் மேல தாக்குதல்களும் பிற யூத எதிர்ப்பு குற்றங்களும் நடந்துட்டே தான் இருக்கு. யூத பெற்றோர்களுக்கும் அவங்களோட குழந்தைகளுக்கான கொலை மிரட்டல்கள் வந்துட்டே தான் இருக்கு. யூத ஓட்டுநர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள கார்கள்ல உங்களை கண்காணிக்கிறோம்னு புதுசா ஒட்டப்பட்டுள்ள குறிப்புகளை பாக்குறாங்க. அதுல அவங்க கவனிக்கப்படுவதா எச்சரிக்கப்பட்டிருந்தாங்க. யூத பாதசாரிகளுக்கு ஹிட்லருக்கு சரியான யோசனை இருந்தது என்ற ஹிட்லரை அங்கீகரிக்கும் வகையில இருக்கும் சுவர் ஓவியங்களை பார்த்தபடியே சாலையில் நடக்க வேண்டியதா இருக்கும். விவரங்கள் எல்லாமே தவறான திசையில போகுது. பிரான்சில் யூத விரோத செயல்கள் 2017 வருஷத்துடன் ஒப்பிடுறப்போ 2018 அது 74% அதிகரிச்சிருக்கு. அமெரிக்காவிலும் அது ரெட்டிப்பாயிருக்கு. ஜெர்மனியில் அது 20% உயர்ந்திருக்கு. அதோட வன்முறை தாக்குதல்கள் 60% அதிகரிச்சிருக்கு. கடந்த 3 ஆண்டுகள்ல ஒவ்வொரு ஆண்டிலும் அதிக எண்ணிக்கையிலான யூத எதிர்ப்பு சம்பவங்கள் நடந்ததாக ஐக்கிய ராஜ்யம் புதிய சாதனைகளை பதிவு செய்திருக்கு. இன்னும் ஐரோப்பிய அரசாங்கங்கள்ல இப்படியான யூத எதிர்ப்பு நடவடிக்கை எதுவும் இதுவரை செய்யப்படல. ஆனா ஐரோப்பா முழுவதும் யூத விரோத தொடர்புகளை கொண்ட அரசியல் கட்சிகள் அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு வருது. ஜெர்மனியோட சில பிராந்தியங்கள்ல ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனி என்ற மிகவும் பிரபலமான கட்சி ஃபார் டச்லாந்து கட்சியோட மாநில தலைவர்களை ஒருவர் யூத இன படுகொலை சம்பந்தப்பட்ட நினைவு சின்னங்களை கட்டினதுக்கு ஜெர்மனியை கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. மேலும் 2ஆம் உலக போர்ல கலந்துகிட்ட தனது வீரர்களோட சாதனைகள் குறித்து தேசம் பெருமைப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காரு.
ஹங்கேரியில் நாட்டின் இரண்டாவது மிகவும் பிரபலமான கட்சியான ஜாபிக் வழக்கமாக யூத விரோத செயலில் ஈடுபட்டிருக்கு. 2012ஆம் ஆண்டில் அதோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ல ஒருத்தர் தேசிய பாதுகாப்பு ஆபத்து என்பதால நாட்டில் உள்ள அனைத்து யூதர்களின் பட்டியலையும் உருவாக்குமாறு அரசாங்கத்துக்கு அழைப்பு விடுத்திருக்காரு. 2013இல் கட்சி தலைவர் யூதர்களுக்கு தங்கள் நாடு விற்பனைக்கு இல்லை என்று கூறியிருக்காரு. ஹங்கேரி முழுவதும் இருக்கிற 24% பேர் யூதர்கள் தங்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என விரும்பினாங்க. இது 2006இல் 12% இருந்தது. அதுல 30% பேர் சில வேலைகளை செய்யக்கூடிய யூதர்களின் எண்ணிக்கையில் கட்டுப்பாடுகள் இருக்கணும்னு விரும்பினாங்க. ஆஸ்திரியாவின் சுதந்திர கட்சி சமீப காலம் வரை அரசாங்கத்தோட ஒரு பகுதியா இருந்துச்சு. இந்த கட்சியை வாஃபென் எஸ்எஸின் 2 முன்னாள் உறுப்பினர்களாக நிறுவப்பட்டுச்சு. பிரான்சில் நாடு முழுவதும் பல வாரங்களா வெகுஜன ஆர்ப்பாட்டங்கள் ஏற்பாடு செய்த எல்லோ வெஸ்ட் என்ற இயக்கத்தின் உறுப்பினர்கள் யூத விரோதத்தோட அஞ்சும் அறிகுறிகளை காட்டினாங்க. அவர்கள 44% மக்கள் யூதர்கள் உலகத்தை ஆளும்படியான ஒரு உலகளாவிய சியோனிச சதி இருப்பதாக நம்புறாங்க. இங்கிலாந்தில் கூட நிறுவன ரீதியாக யூத விரோதமா என்பதை தீர்மானிக்க அங்குள்ள தொழில் கட்சிகள் ஒரு சட்ட ரீதியான விசாரணையை மேற்கொண்டு வர்றாங்க. ஜூலை மாசம் பனோரமா என்ற பிபிசி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் நடப்பு விவகார ஆவண படத்தில் தொழிலாளர் யூத விரோதமானு கேட்டாரு. 2015ஆம் ஆண்டில் ஜெர்மி கோர்பின் கட்சி தலைவரானதிலிருந்து அவங்களுக்கு கிடைச்ச துன்புறுத்தல்களை விவரிக்கும் யூத தொழிலாளர்கள் உறுப்பினர்கள் அதோட கட்சி தலைமை யூத விரோதத்தை பாதுகாத்துள்ள விதத்தை குறிச்சும் 1 மணி நேர நிகழ்ச்சியில விவரிச்சிருக்காரு. யூத எதிர்ப்புகள் அதிகரிக்கும் போது யூத வெறுப்பு அதிகரிச்சு வரலாற்று ரீதியா யூத மக்கள் மத்தியில என்ன நடந்துச்சுன்னு என்ற விஷயங்களோட நினைவுகளை மங்கிக் கொண்டே இருந்துச்சு. நவம்பர் 2018 வெளியிடப்பட்ட ஒரு CNN கருத்து கணிப்புல பிரிட்டனில் 7000க்கும் மேற்பட்ட மக்களை ஆய்வு செஞ்சிருந்தாங்க. 2ஆம் உலக போரோட காலத்துல யூதர்களுக்கு எதிரான வன்முறைகள் பத்தியும் 1/3 பகுதி மக்களுக்கு எதுவுமே தெரியாது. சுமார் 5% பேர் யூத இன படுகொலைகள் பத்தி கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொன்னாங்க. பிரான்சில் 18 முதல் 34 வயதுடையவர்கள கேள்விப்படாத அந்த எண்ணிக்கை 20% இருந்துச்சு. யூத இன படுகொலை வரலாற்றை நல்லா அறிஞ்சவங்களுக்கு சுமார் 32% யூதர்கள் அவங்களோட நினைவகத்தை தங்கள் நிலைப்பாடுகளையும் குறிக்கோள்களையும் முன்னேற்றுவதற்காக பயன்படுத்துறோம்னு சொல்றாங்க. ஐரோப்பியர்கள்ல ஏறக்குறைய 20% மக்கள் யூத விரோதம் யூதர்களின் நடத்தைக்கு ஒரு நியாயமான எதிர்விளைவுன்னு தாங்கள் நம்புவதாக சொல்றாங்க. சுமார் 28% பேர் அது இஸ்ரேல் தேசத்திற்கு பதிலளிப்பதாக சொல்றாங்க. ஆஸ்திரியாவில் 58% யூத இன படுகொலை போல ஏதோ ஒண்ணு திரும்பவும் நடக்கும்னு நம்புறாங்க. இது ரொம்பவும் மோசமாக நிலையில தான் இருக்கு. இவையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு நிச்சயம் ஒரு இடைவேளை வேணும். எங்கும் போயிடாதீங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் நாங்க உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். ஆய்வக நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். அடையாளங்கள் நடக்குது, ஏன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரம் வரப்போகிறார். இடைவேளைக்கு முன்னாடி நம்ம இஸ்ரேலில் நடக்கிற அடையாளங்களை பார்த்துட்டு வந்தோம். தொடர்ந்து நம்ம அதை பார்க்கலாம். யூதர்கள் இயற்கையாகவே கவலைப்படுறாங்க. 2018 டிசம்பர்ல ஐரோப்பிய ஒன்றிய நிறுவனம் அடிப்படை உரிமைகளுக்காக நடத்திய ஒரு ஆய்வின்படி பெரும்பான்மையான யூதர்களுக்கு இந்த யூத எதிர்ப்பு அவர்களோட வாழ்க்கை முறையே அச்சுறுத்துதுன்னு கண்டறியப்பட்டிருக்கு. கடந்த 5 ஆண்டுகள்ல யூத எதிர்ப்பு கணிசமான அளவு அதிகரிச்சிருக்குன்னு 89% பேர் தெரிவிச்சிருக்காங்க. 38% தாங்கள் பாதுகாப்புக்காக உணராதால வெளியேற நினைப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேல்ல சொத்து விலைகள் உயர்ந்துட்டே இருக்கு. ஏன்னா ஐரோப்பால இருக்கிற யூதர்கள் அங்கிருந்து வெளியேற தயாராயிட்டாங்க. பிரான்ஸ் தேசம் அங்கு வழக்கமாக குடியேறும் யூதர்களோட எண்ணிக்கையோட புள்ளி விவரங்களை பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா 2015ஆம் ஆண்டோட புள்ளி விவரங்கள்ல சுமார் 8000 பேர் பிரான்சில் இருந்து இஸ்ரேலுக்கு போயிருக்காங்கன்னு காட்டுது.
அங்கிருந்து மக்கள் US அல்லது கனடாவில் இருக்கும் கியூபெக்கிற்கு அதிக எண்ணிக்கையில் புறப்படுவதால பிரான்ஸ் தேசத்துல யூதர்களோட எண்ணிக்கை ஒவ்வொரு வருஷமும் சுமார் 1% குறைஞ்சிட்டே வருது. இஸ்ரேலுக்கான யூத ஏஜென்சியின் முன்னாள் தலைவர் நாதன் ஷரன்ஸ்கி பிரான்சில் யூதர்களுக்கு எதிர்காலம் இல்லை என்று எச்சரிச்சிருக்காரு. மக்கள் குடியேற்றத்தை பற்றி படிக்கும் யூத மக்கள் கொள்கை நிறுவனத்தோட மூத்த சகோதரரான டோவ் மைமோன் 2015 ஆண்டில் 2,50,000 யூதர்கள் 2030 ஆண்டுக்குள்ள இங்கிருந்து இஸ்ரேலுக்கு போயிடுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன்னு கூறியிருக்காரு. பிரான்சில் தற்போது 5,50,000 யூதர்கள் மட்டுமே இருக்காங்க. இப்படியாக உயர்ற அலை சர்வதேச அரங்கிலும் வெளிப்படுது. 2009 மற்றும் செப்டம்பர் 2018க்கும் இடையில ஐக்கிய நாடுகளோட கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு இஸ்ரேலை கண்டிச்சு 71 தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கு. மேலும் உலகத்தோட மற்ற நாடுகளுக்கும் எதிரான 2 தீர்மானங்கள் ஒன்றிணைச்சிருக்கு. 2018 ஆண்டில் ஐநா பொது சபை இஸ்ரேல் மீது 21 தீர்மானங்களையும் மற்ற எல்லா நாடுகளையும் வெறும் 6 தீர்மானங்களை மாத்திரம் நிறைவேற்றி இருக்கு. ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் இஸ்ரேலுக்கு எதிராக உலகின் பிற நாடுகளை விட அதிகமான தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கு. இஸ்ரேலை கண்டிச்சு இதுவரை 700க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள்ல ஐநா நிறைவேற்றி இருக்கு. மேலும் ஹமாஸ் என்ற பயங்கரவாத குழுவை ஒரு முறை கூட கண்டிக்கவே இல்லை. இஸ்ரேலை விமர்சிப்பது இயல்பாகவே யூத எதிர்ப்பல்ல. ஆனா அந்த மாதிரியான ஆவேசம் ஐக்கிய நாடுகளோட சபையின் அதிகப்படியான கவனத்தை ஈர்த்திருக்கு. இந்த பூமியிலேயே மிகவும் சிக்கலான நாடு இஸ்ரேல் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. யூத அரசு யூதர்கள் என்பதால் தனிமைப்படுத்தப்படுது. அதுவே யூத எதிர்ப்பு அறிக்கை. யூதர்கள் மீதான மனக்கசப்பு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். இது அவங்களுக்கு சங்கடத்தை கொடுக்குது. ஆனா எல்லாத்துக்கும் மேலா யாரும் இதுவரை எரிவாயு அறைகளை உருவாக்கலன்னு சொல்லலாம். ஆனா அவர்கள் எரிவாயு அறைகளை அமைப்பதற்கு முன்பு உலகம் எப்படி இருந்துச்சு? இப்ப இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. யூத படுகொலைக்கு முன்னால யூதர்களை இகழ்வது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது மட்டுமல்ல, அது நாகரிகமாகவும் கருதப்பட்டிருக்கு. வில்லியம் மான்செஸ்டர் தி லாஸ்ட் லயன் என்ற புத்தகத்தில் 1940களில் யூதர்களின் தியாகம் பிரிட்டனில் யூத விரோதத்தை அதன் மரியாதைக்குரியதாக ஆக்கிவிடும். ஆனா 1930களில் உணவகங்கள், ஹோட்டல்கள், கிளப்புகள், கடற்கரைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை மக்களுக்கு உணவு தேவைகள் என்று நுணுக்கமாக அழைப்பதை தடை செய்யப்பட்டதை பார்ப்பது மிகவும் சாதாரணமான விஷயம். யூதர்களுக்கான அவமதிப்பு மோசமான வடிவமாக கருதப்படல. அவங்க அன்பற்றவர்கள், அந்நியர்கள், உரத்த குரல்கள், புறஜாதிகளின் செலவில் தங்களை வளப்படுத்தி கொண்ட ஒளிரும் மக்கள் என்று பரவலாக கருதப்படுறாங்க. இங்கிலாந்தின் முன்னாள் மன்னர் எட்வர்ட் கூட ஹிட்லரை பார்க்க ஜெர்மனிக்கு வந்தபோது அவர் ஃபுரரை பாராட்டினாராம். அரசாங்கத்திலும் நாடு முழுவதும் அதிகரித்து வரும் யூத விரோத செயல்களை தடுக்க ஒரு விரலை கூட உயர்த்தவில்லை என்று கூறியிருக்கார். போலந்தின் தேசிய தன்மை ஜெர்மனியை போலவே யூத விரோதத்தின் ஒரு பரந்த கோடுகளால் சிதைக்கப்பட்டது என்று மான்செஸ்டர் எழுதினார். ஹங்கேரியில் நாஜி ஜெர்மனியில் உள்ளதைப் போல யூத விரோத சட்டங்கள் யூதர்களை துன்புறுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்தன. 1930களின் பிற்பகுதியில் பிரான்சில் ஜெர்மனியுடனான போரின் வாய்ப்பை கண்டு அச்சமடைந்த ரவுடி கூட்டம் யூதர்களோட போர்க்குணம் மிக்கவர்கள் தான் அந்த பிரச்சனையின் வேர்னு நம்பினாங்க. நகரங்களிலும் புறநகர் பகுதிகளிலும் யூதர்களுக்கு மரணம், யூதர்களை தாக்குங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. ஜெர்மனியில் யுத்தம் தொடங்குவதற்கு கிட்டத்தட்ட ஒரு தசாப்தத்திற்கு முன்னால யூதர்களை துன்புறுத்துவது அரசாங்க கொள்கையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்ததாம். 1935 நியூரம்பெர்க் சட்டங்களும் மற்ற சட்டங்களும் யூத விரோதத்தை நிறுவனமயமாக்கியதுடன் ஜெர்மன் யூதர்களை துன்புறுத்துவதையும் ஒடுக்குவதையும் தொடங்க ஹிட்லர் ஆட்சிக்கு சட்டப்பூர்வமான பாதுகாப்பு அளிச்சிருக்கு. இந்த சட்டங்கள் கிறிஸ்டால் நாட்சிற்கு வழிவகுத்தன. உடைந்த கண்ணாடியின் இரவு, யூதர்களுக்கு எதிரான ஒரு பயங்கரமான படுகொலை 1938 நவம்பரில் ஹிட்லரின் துணை இராணுவ படைகள் மற்றும் ஜெர்மன் குடிமக்களால் இந்த கொடூர சம்பவம் நிகழ்ந்திருக்கு.
19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ரஷ்ய சமூகம் வீழ்ச்சியடைந்த நிலையில் படுகொலைகளின் அலைகள் தேசம் முழுவதும் வீசியதாம். 1880களில் கியேவ், வாசா மற்றும் ஒடேசாவில் யூதர்கள் தாக்கப்பட்டாங்க. 1903 மற்றும் 1906க்கு இடையில் 1905ஆம் ஆண்டு ரஷ்ய புரட்சியை சுற்றியுள்ள கொந்தளிப்புகளுடன் ஓடிய தொடர் தாக்குதல்ல ஆயிரக்கணக்கான யூதர்கள் கொல்லப்பட்டாங்க. இந்த படுகொலைகள் ஒரு நோயுற்ற சமுதாயத்தோட அறிகுறியா இருந்தது. கடைசியா 1917இல் அந்த சமுதாயம் தன்னைத்தானே அழித்து கொண்டது. அந்த நேரத்தில் பிரான்சில் சிலர் பிராங்கோ பிரஷியன் போரின் தோல்விக்கு யூதர்களை குற்றம் சாட்டினாங்க. இது யூத விரோதத்தின் எழுச்சியை தூண்டிச்சு. இது பிரபலமற்ற ட்ரேஃபஸ் விவகாரத்துக்கு வழிவகுத்துச்சு. இது பிரபஞ்ச யூத வெறுப்பின் நிலையான அடித்தளமாக இருந்துச்சு. ஐரோப்பிய வரலாற்றில் 2000 ஆண்டுகளாக யூதர்கள் நல்ல காலத்திலும் மோசமான காலத்திலும் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க. ஆனா ஒரு தனிப்பட்ட முறை வெளிப்பட்டிருக்கு. பெரும் சமூக பதற்றம் மற்றும் எழுச்சி அடைகிற காலங்கள்ல யூதர்கள் தான் பலிகடாவாக ஆயிருக்காங்க. 1300ஆம் ஆண்டுகள்ல கருப்பு மரணம் என்ற கொள்ளை நோய் தாக்கி பல்லாயிரக்கணக்கானவர்கள் மரித்த போதும் மக்கள் யூதர்களை தான் குற்றம் சாட்டினாங்க. அதனால நூற்றுக்கணக்கான யூத சமூகங்கள் தாக்கப்பட்டன. ஸ்ட்ராஸ்பெர்கில் சுமார் 1000 யூதர்கள் உயிருடன் எரிக்கப்பட்டாங்க. ஐரோப்பா மத்திய கிழக்கோட தொடர்பு கொள்ளும் போதெல்லாம் யூதர்கள் மீதான தாக்குதல்களும் அதிகரிச்சுட்டு தான் வந்திருக்கு. இடைக்கால ஐரோப்பா பின்னடைவுகளை சந்திச்ச போது யூதர்கள் குற்றம் சாட்டப்பட்டாங்க. 1096இல் நடந்த முதல் சிலுவை போரின் போது மத்திய ஐரோப்பாவில் யூத சமூகங்கள் ஒரு தனி ஜெர்மனோட சிலுவை போரில் அழிக்கப்பட்டது. ரைன்லாந்தை சுற்றியுள்ள நகரங்கள்ல சுமார் 12,000 பேர் கொல்லப்பட்டதாக மதிப்பிடப்பட்டிருக்கு. இங்கிலாந்தின் 1ஆம் ரிச்சர்ட் மத்திய கிழக்கில் போராட தொடங்கினப்போ நாடு முழுவதும் யூத எதிர்ப்பு கலவரம் வெடிச்சது. 3வது போப் இன்னசென்ட் சிலுவை போர்களை இன்னும் பெரிசாக்கினதுனால அவர் ஐரோப்பாவின் யூதர்களையும் துன்புறுத்தி இருக்காரு. அவர் ஒரு சிறப்பு பேட்ஜ் அணிய சொல்லி யூதர்களை கட்டாயப்படுத்தி இருக்காரு. மேலும் நிறைய விதத்துல துன்புறுத்தல்கள் நடத்தப்பட்டிருக்கு. இது ஐரோப்பிய யூதர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்களை தீவிரப்படுத்திய ஒரு திருப்பு முனையாக பரவலாக காணப்பட்டிருக்கு. போப் இன்னசென்ட் உதாரணம் காட்டுவது போல கத்தோலிக்க திருச்சபை வலுவாக இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரியான துன்புறுத்தல்கள் ரொம்பவும் வலிமையானதாக இருந்திருக்கு. பிரிட்டிஷ் பத்திரிகையாளர் மெலனி பிலிப்ஸ் 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதியில இன்றைய இந்த யூத விரோத போர்களின் மீள் எழுச்சி ஒரு பயங்கரமான வெகுஜன காரண இழப்பை குறிக்கிறது. சமூகங்களும் தனிநபர்களும் தங்கள் அடையாளத்தை சிதைப்பதா கண்டறிஞ்சா அவங்க யூத மக்களை தங்கள் கொலைக்கார உணர்வுகளை தலையில வைக்கக்கூடிய பலிகடாவாக மாத்துறாங்கன்னு எழுதியிருக்கார். உலகளாவிய யூத எதிர்ப்பு உலகளாவிய சமூக அமைதியின்மையோட அறிகுறியா இருக்கு. ஆனா இந்த பகுப்பாய்வு கூட அக்கறைக்கான உண்மையான காரணத்தை அடையாளம் காண தவறிடுச்சு. யூத விரோதம் உண்மையில் நிலக்கரி சுரங்கத்தில் உள்ள கேனரி பறவை போல என்றால் உலகளாவிய விகிதாச்சாரத்தின் ஒரு கொடிய விஷத்தை எதிர்கொள்ள போகிறோம் என்று அர்த்தம். ஏன் என்பதை புரிந்து கொள்ள இவர்களோட வெறுப்பிற்கு பின்னால் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத நீரூற்றை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். வேதாகமத்துல இந்த வெறுப்பு இன்னும் மோசமாக வளரும்னு எழுதப்பட்டிருக்கு. அதை நீங்க புரிஞ்சுக்கும் போது யூத விரோதத்தின் எழுச்சி ஒரு குழப்பமான வருத்தம் அளிக்கக்கூடியதா இருக்கும். அதோட காரணத்தை நீங்க புரிஞ்சுக்கும் போது அதுக்கு பின்னால ஒரு எழுச்சியூட்டும் உண்மை இருப்பது தெரிய வரும். வேதாகமத்துல வெளிப்படுத்துதல் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு திரும்பி வர்றதுக்கு முன்பாக சாத்தான் மிக மோசமான கோபத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இது யூத விரோதத்தை மோசமான நிலைக்கு தூண்டிவிடும் திட்டமிடப்பட்டிருக்கு. ஆனா அதே வசனத்துல சாத்தானுக்கு அப்படி செய்ய இன்னும் கொஞ்ச காலம் மட்டுமே இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. யூத வெறுப்பை வளர்ப்பது என்பது கடவுளோட சத்தியத்துக்கு எதிரான சாத்தானோட திட்டம். ஆனா அதுதான் எல்லா மக்களையும் அன்பான தந்தையின் குடும்பத்துக்குள்ள கொண்டு வரதுக்கான தேவனுடைய முயற்சிகள். அதிர்ஷ்டவசமாக இருந்தாலும் இந்த கடவுளின் தவிர்க்க முடியாத திட்டத்தை முறியடிக்க ஒரு வன்முறை தீய உருவாக்க முயற்சிகள் நடந்தாலும் கடைசியில வீண் முயற்சி தான் அப்படின்னு கண்டிப்பாக நிரூபிக்கப்படும்.
வேதாகமத்துல அன்னைக்கு சொன்னது இன்னைக்கும் நம்ம வாழ்நாள்ல நடந்துகிட்டே இருக்கு. இது நம்ம கடைசி நாட்கள்ல வாழ்கிறோம் என்பதை தெளிவா காட்டுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் சீக்கிரமா வரப்போகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அடுத்த முறையும் அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சியை பார்க்க மறந்துடாதீங்க. நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க போறேன். உலகம் முழுவதும் வாழும் யூதர்களோட மொத்த மக்கள் தொகை எவ்வளவு? பதில் எண் 1 10.7 மில்லியன், பதில் எண் 2 20.7 மில்லியன், பதில் எண் 3 50.7 மில்லியன். உங்க சரியான பதில எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி sciencelab@angeltv.org அனுப்புங்க. மேலும் நம்ம கடைசி நாட்கள்ல வாழ்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்காக உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் இந்த அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சியை மறக்காம பார்க்க சொல்லுங்க. இதனால நம்ம கடைசி நாட்கள்ல வாழ்கிறோம் என்பதை அவங்களும் அறிஞ்சு கொள்வாங்க. அடையாளங்களின் ஆய்வக நிகழ்ச்சியில் நீங்க ஏதேனும் தவறு விட்டுருந்தா கவலைப்படாதீங்க. நீங்க அதை மீண்டும் மீண்டும் எங்க அடையாளங்களின் ஆய்வக யூடியூப் பக்கத்துல பார்க்கலாம். ஆனா இந்த வீடியோவை லைக் செய்யவோ, ஷேர் செய்யவோ, கமெண்ட் செய்யவோ மறக்காதீங்க. நினைவு இருக்கட்டும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதி சீக்கிரம் வருகிறார். அதனால தான் நம்மை சுற்றி இந்த அடையாளங்கள் யாவும் நடக்குது. மாரநாதா.